சீமான் சாருக்கு ஒரு அவப்பெயர் வருது அப்படின்னா பெங்களூர்ல இருந்து மேடம் விஜயலட்சுமி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்குவதற்காக அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. தடை கற்களை படிக்கல்லாக மாற்றக்கூடிய திறமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருந்துச்சு. எதையும் எந்த நேரத்திலும் எந்த சைட்ல இருந்து பால் போட்டாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. இது இயற்கையில வந்ததா இல்லை அவரை செதுக்கி கொண்டாரா அப்படின்னா, புகழின் உச்சியில் இருந்த உச்சபட்ச நட்சத்திரம் இல்லையா அண்ணன் விஜய் அவர்கள் குடும்பத்துல ஒரு சிக்கல் வருது. அப்ப இது எல்லாம் ஏன் வருது? எப்பவுமே நல்லது எந்த இடத்துல இருக்குதோ அங்கு தேவையில்லாத தீய சக்தியும் வரத்தான் செய்யும். நாம நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்பட நேரும். நாம் அவமானப்படுறோமோ இல்லையோ, ஆனா நமக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையோ அவமானம் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். அதற்காக மனம் உடைந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ, வாழ்க்கையில முன்னேறாமல் இருப்பதோ நமக்கு நாமே ஒரு தடையை உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் எப்பவுமே மனதில் உறுதியுடன் இதையும் நான் கடந்து செல்வேன், வாழ்க்கையில் சாதிப்பேன் அப்படின்றது நமக்குள்ளே வரணுங்க. நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையுடன் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் இந்த வாழ்க்கையில பிறந்துட்டோம். நித்யானந்த சொல்ற மாதிரி இந்த சனாதன தர்மத்துல நான் சாகவும் முடியாது, வாழ்ந்துதான் ஆகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எதையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதிடம் நிச்சயமா வேணும். நாம் பூமியில் பிறந்துட்டோம். எப்போ இறைவன் நமக்கு இந்த பூமியை விட்டு போகணும்னு சொல்றாரோ அப்பதான் போகணும். நாமளா எந்த முயற்சியும் இந்த பூமியை விட்டு போகணுன்றதுக்கு முயற்சி எடுப்பதை விட இந்த பூமியில் நான் வந்ததற்கான தடத்தை பதிச்சுட்டு தான் போவேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் போவேன்ற நல்ல மனதும் வைராக்கியமும் நம்முடன் என்றும் நிலைத்திருக்கட்டும். ரியல் ஒன் ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுறோங்க. ஒரு பெரிய பதவி கிடைச்சிருது, புகழ் கிடைக்குது, நட்சத்திர அந்தஸ்து கிடைக்குது, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் ஏதோ ஒன்று நம்மை ஒரு கெட்ட பேர் சீக்கிரமாக சம்பாதிச்சிடும். நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுது, வருடங்கள் ஆகுது, நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய உழைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு நல்ல பேர் பாருங்கள், நத்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வருது. ஆனால் அது கெட்ட பேராக மாற்றுறதுக்கு சில வினாடிகளே போதுமானதாக இருக்குது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சரியாக ஃபாலோ பண்ணல, குரு பேச்சு கேட்கல, இல்லை இந்த தெய்வத்தை வணங்கலை, என்னென்னவோ சொல்லுவாங்க. புகழின் உச்சியில் போயிடுவாங்க. அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவு, மிகப்பெரிய ஆண்டுகளாக இருக்கும். பாருங்களேன், இப்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஐயா இருக்காங்க. இப்போது சீமான் சாருக்கு ஒரு அவப்பெயர் வருது அப்படின்னா பெங்களூர்ல இருந்து மேடம் விஜயலட்சுமி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்குவதற்காக அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தடை கற்களை படிக்கல்லாக மாற்றக்கூடிய திறமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா? அதனால தான் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சைட்ல இருந்து பால் போட்டாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. இது இயற்கையில வந்ததா இல்லை அவரை செதுக்கி கொண்டாரா அப்படின்னா இரண்டுமே உண்மைதான். இயற்கையிலேயே கொஞ்சம் இருக்கும், அதன் பிறகு அதை அவங்க செதுக்கும் பொழுது, நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது, நிறைய அனுபவங்கள் மூலமாக அது வந்துடுது. இப்பவும் பாருங்களேன், புகழின் உச்சியில் இருந்த உச்சபட்ச நட்சத்திரம் இல்லையா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் பாருங்களேன், இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சிக்கல் வருது. அப்போ இது எல்லாம் ஏன் வருது? வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படும் பொழுது அனைத்து உறவுகளும் நமக்கு சாதகமாக இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் நாம் ஒரு மேலே போகும் பொழுது ஏதோ ஒரு காரணம், அது நம்ம குடும்ப நபர்கள் மூலமாக இருக்கலாம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் மூலமாகவாவது அந்த புகழை கெடுக்க வேண்டும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு களங்கத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சில விஷயங்கள் நடக்குது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.
இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளுக்கு தேவையில்லைங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் எப்பவுமே நல்லது எந்த இடத்துல இருக்குதோ அங்கு தேவையில்லாத தீய சக்தியும் வரத்தான் செய்யும். நாம் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்பட நேரும். அதுதான் பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர்கள் அனைவருமே கஷ்டப்படும் பொழுது இதை ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மனது வலித்து இந்த துறையில் இருந்து விலகியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதை நான் தாண்டுவேன் அப்படின்னும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப சாதிச்சவங்களாக ஆயிடுறாங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையையே தடைக்கல்லாம் நினச்சி வாழ்க்கையில் சுருண்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் முன்னுக்கே வர முடியாதுங்க. வாழ்க்கை அப்படின்னாலே போராட்டம் தான் இல்லையா? ஒரு படத்தில் ஆட்டோகிராஃபில் சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையே போராட்டம் தான், அதை நம்ம போராடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நம்மளுக்கு அந்த அளவு பிரச்சனை வருதோ இல்லையோ, நாம் அவமானப்படுறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையோ அவமானம் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். அதற்காக மனம் உடைந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதோ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதோ நமக்கு நாமே ஒரு தடையை உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போவுமே மனதில் உறுதியுடன் இதையும் நான் கடந்து செல்வேன், வாழ்க்கையில் சாதிப்பேன் அப்படின்றது நமக்குள்ளே வரணுங்க. அதனால தான் அதுக்கு பேர் தன் நம்பிக்கை. மற்றவர்கள் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நிரந்தரமாக இருக்கும்னு தெரியாது. நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஆனால் அவர்கள் தரும் ஆதரவை நிப்பாட்டிட்டாங்கன்னா நாம் உடைந்து விடுவோம். நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையுடன் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் இந்த வாழ்க்கையில பிறந்துட்டோம். நித்யானந்த சொல்கிற மாதிரி இந்த சனாதன தர்மத்தில் நான் சாகவும் முடியாது, வாழ்ந்து தான் ஆகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எதையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதிடம் நிச்சயமாக வேணும். ஏன்னா இந்த கால பிள்ளைகளுக்கு அது ரொம்ப குறைவாக இருக்குது. மார்க்கு கம்மி ஆயிட்டாலோ யாராவது திட்டாலோ மனசு உடஞ்சி போயிடுறாங்க, தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. நாம் பூமியில் பிறந்துட்டோம். எப்போ இறைவன் நமக்கு இந்த பூமியை விட்டு போகணும்னு சொல்கிறாரோ அப்போ தான் போகணும். நாமளா எந்த முயற்சியும் இந்த பூமியை விட்டு போகணுன்றதுக்கு முயற்சி எடுப்பதை விட இந்த பூமியில் நான் வந்ததற்கான தடத்தை பதிச்சுட்டு தான் போவேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் போவேன்ற நல்ல மனதும் வைராக்கியமும் நம்முடன் என்றும் நிலைத்திருக்கட்டும். தன்னம்பிக்கையோடு வாழ்வோம், எதையும் நம்மால் சமாளிக்க முடியும். அற்புதமான இவ்வாய்ப்பை தந்தருள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164